ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே சாஃப்டான, எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டி ஆகாமல் இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்டான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அளவு மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப் அளவு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் தண்ணி மொத்தத்தையும் சேர்த்துறாதீங்க, ஏன்னா மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருந்த மாவுக்கு 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருந்தது. இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா உங்களோட கை வச்சு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டை உருட்டுறதுக்காக உங்களோட கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்ல ஷேப்பாக உருட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டையாக உருட்ட வந்திருக்கு. இது மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ரோல் பண்ணி நல்லா உருண்டையாக உருட்டிட்டு உங்களோட விரல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நான் மொத்தத்தையுமே செஞ்சு எடுத்துட்டேன். இப்போது நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த மாவில் கொஞ்சமாக பேலன்ஸ் வச்சுக்கோங்க. இந்த அளவு வச்சிங்கன்னா போதும். இதை ஒரு 1/2 கப் அளவு தண்ணியில் கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இதை நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது சேர்ப்போம், அப்போது நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாமே தனியாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 1/2 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் 1/2 கப் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் அளவு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நம்ம இப்போவே சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல வாசனையோடு இருக்கும். இதை இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது தனியாக இருக்கட்டும். நம்ம பிழிஞ்சதுலேருந்து இருக்கிற சக்கரை இருக்கு இல்லையா, அதை திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை நம்ம செய்யும்போது மட்டும் 2 பால் மட்டும் எடுத்தால் போதும், 3 பால் தேவை கிடையாது. இப்போ நான் 2 பாலுமே எடுத்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு அகலமான கடாயில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டையை சேர்த்தது உடனே கலரி எதுவும் விட்டுறாதீங்க. கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது உடஞ்சி போயிடும், கரைஞ்சும் போயிடும். அதனால் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறமா அதுவே மெல்ல மேலே எழும்பி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. கொழுக்கட்டை எல்லாமே மேலே நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இதை ஒரு முறை கலந்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மொத்தமாக இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளுக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு 1 எடுத்து இந்த மாதிரி அமுத்தி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை வேகாது. நீங்கள் வெள்ளை தண்ணியை சேர்க்கும்போது வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தூசு மண் எதுவும் இருக்காது. வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு.
நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்து அதை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் பால் கொழுக்கட்டை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், தண்ணி வந்து லைட்டாக திக்காயிருக்கு. ரொம்பலாம் திக்காகாது. இந்த அளவுக்கு ஆச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. பால் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா கரெக்டான திக்னஸில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.